இந்திய பெரும் பணக்காரர் அதானியின் நிதி முறைகேடு நிறுவனங்களில் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எனப்படும் செபியின் தலைவர் முதலீடு செய்திருக்கும் படு கேவலமான ஒரு நிகழ்வை மீண்டும் தோலுரித்து காட்டியிருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அமெரிக்காவின் பங்குச்சந்தை ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் உலகின் பல நாடுகளிலும் நடைபெறக்கூடிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளை கண்டறிந்து அவற்றை அம்பலப்படுத்தி வருகிறது. இதனால் அது முதலீட்டாளர்களின் பாதுகாவலனாகவே திகழ்கிறது. கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அமைப்பு அதானி குழுமம் தொடர்ந்து பல வருடங்களாக நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதானி குழுமம் தனது பங்குகளின் மதிப்பை உயர்த்தி காட்டி அதன் மூலம் அதிக கடன் பெறுதல், போலி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்தல் போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதானி குழுமத்தின் பங்குகள் அப்போது மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தன. நமது இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான LIC சுமார் 74,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருப்பதாகவும் இதனால் அந்த நிறுவனத்திற்கும் பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் அதானி குழுமத்திற்கு அதிக அளவில் கடன் வழங்கிய பாரத ஸ்டேட் வங்கியும் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகளை செபி அமைப்பே விசாரிக்கட்டும் என உத்தரவிட்டது. அப்போது அதானி நிறுவனத்தை பாதுகாக்கும் நோக்கில் செபி நடந்து கொள்வதாக சர்ச்சைகள் எழுந்ததை நாம் மறந்துவிட முடியாது. அதானி நிறுவன பங்குகளில் செபி அமைப்பின் தலைவரான மாதவி புரி-புச் முதலீடு செய்திருப்பதன் எதிரொலியாகத்தான் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அதானி நிறுவனம் ஆளாகிவிடக் கூடாது என்ற உள்நோக்கத்துடன் அதனை பாதுகாக்கும் வேலைகளை செபி அமைப்பு அப்போது கனக்கச்சிதமாக செய்திருக்கிறது. இதே ஹிண்டன்பர்க் நிறுவனம்தான் தற்போது செபி அமைப்பு மீதும் அதன் தலைவர் மீதும் இன்னொரு வெடிகுண்டை எடுத்து வீசியிருக்கிறது. நிதி முறைகேடுகளுக்காகவே அதானி குழுமம் பயன்படுத்தி வரும் வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவரும் அவருடைய கணவர் தவல் புச்சும் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே இந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் இந்த நிறுவனங்களில் அதானியின் அண்ணன் வினோத் அதானியும் முதலீடுகளை செய்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மாதவி புரி-புச் செபியின் முழு நேர உறுப்பினராக இல்லை எனவும் அதே நேரம் செபியின் தலைவர் பொறுப்பை ஏற்ற 2 வாரங்களிலேயே தனது பெயரிலான அனைத்து பங்குகளையும் தனது கணவர் பெயருக்கு அவர் மாற்றியிருக்கிறார் என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கை. இதன் காரணமாகத்தான் அதானி குழுமத்தின் முறைகேடு தொடர்பான விவகாரங்களில் அவருக்கு எதிராக செபியின் தலைவர் என்ற முறையில் புச் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. அதானி குழுமத்தில் சந்தேகத்திற்கு உரிய வெளிநாட்டு பங்குதாரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க செபிக்கு விருப்பமில்லை. அதன் தலைவர் மாதவி புச் அதற்கு உடந்தையாக இருக்கலாம் என சந்தேகம் எழுகிறது. அதானியின் சகோதரரான வினோத் அதானி இந்த நிதியை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஏற்ப செபியின் தலைவர் பொறுப்பில் இருக்கும் மாதவி புச், அவரது கணவர் தவல் புச் ஆகியோர் வினோத் அதானி முதலீடு செய்திருக்கும் அதே பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாட்டு பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதானி குழுமத்திற்கு சரிவு ஏற்பட்டால் தங்களுக்கும் சரிவு ஏற்படும் என்பதன் காரணமாகவே செபி அமைப்பானது அதானி குழுமம் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்றும் ஹிண்டன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே இந்திய பங்குச் சந்தைகள் காலம் காலமாக வர்த்தக சூதாடிகளின் சொர்க்கபுரியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. முன்பு ஹர்ஷத் மேதா காலம் தொடங்கி பிறகு சித்ரா ராமகிருஷ்ணன், மாதவி புரி-புச் என பலரும் விளைந்த நிலத்திற்குள் புகுந்த பெருச்சாளிகள் போல் இந்திய பங்குச் சந்தைகளை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். தேசிய பங்குச் சந்தையான நிப்டியின் முதல் பெண் இயக்குநராக இருந்த காலத்தில் சித்ரா ராமகிருஷ்ணன் பங்குச் சந்தை தொடர்பான அனைத்து ரகசியங்களையும் ஹைடெக் சாமியார்களுக்கு கடை விரித்து விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். இதன் மூலம் அவர் வெளிநாடுகளில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தது கடந்த காலங்களில் அம்பலமானது. இதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையிலும் தற்போது அந்த இடத்தை பிடித்திருக்கிறார் மற்றொரு பெண்மணியான மாதவி புச். இந்திய பங்குச்சந்தையை முறைகேடாக பயன்படுத்தி வரும் அதானி குழுமத்தின் பல நூறு வெளிநாட்டு போலி கம்பெனிகளில் செபியின் தலைவரான மாதவி புச் மற்றும் அவரது கணவரது பெயரில் ஏராளமான பங்குகள் இருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கை. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அதானி நிறுவனத்தின் மெகா ஊழலை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் செபியின் தலைவர் பொறுப்பிலிருந்து புச் விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பியிருக்கின்றன. ஆனால் ஹிண்டன்பர்க் அறிக்கையின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு செபியின் தலைவரும் அவரது கணவரும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையும் நிதி விவரங்களும் திறந்த புத்தகம், கடந்த சில வருடங்களாகவே தேவையான அனைத்து தகவல்களையும் செபி அமைப்பிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கு எதிராக செபி நிறுவனம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்ததால்
அதற்கு பழிவாங்கும் எண்ணத்திலேயே இந்த முயற்சியில் ஹிண்டன்பர்க் இறங்கியிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதேபோல் அதானி நிறுவனமும் ஹிண்டன்பர்க் அறிக்கையின் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வெங்காய விலை உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு தனக்கு வெங்காயமும் பூண்டும் சாப்பிடும் பழக்கமில்லை என சற்றும் கூச்சமில்லாத ஒரு பதிலை கூறியவர்தான் நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அப்படிப்பட்டவர்களை கொண்ட அரசாங்கத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கையின் குற்றச்சாட்டுகள் குறித்தும் புச்சின் பங்குச்சந்தை ஊழல்கள் குறித்தும் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லவா போகிறது? இதுபோன்ற செய்திகளை வெளியிட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனம் பல்லாயிரம் கோடிகளை லாபம் பார்ப்பதாக சற்றும் பொருத்தமில்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் நம் தமிழகத்து பாஜக தலைவர் அண்ணாமலை. மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசின் செல்ல பிள்ளைகளாக வலம் வருபவர்கள்தான் அதானியும் அம்பானியும். அதனால்தான் அமெரிக்கா போன்ற உலகின் பல வல்லரசுகளை கூட மிரட்டும் ஹிண்டன்பர்கின் அறிக்கைகள் அதானி குழுமத்திற்கு சர்வசாதாரணம். அதே நேரம் பித்தலாட்டங்கள், முறைகேடுகள் என்ற அழுக்கு மூட்டைகளை நமது நாட்டின் செபி அமைப்பு சுமக்க வேண்டும். முதலீட்டாளர்களும் பொதுமக்களுமே இழப்புகளை சந்திக்க வேண்டும். அதுவும் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்குச்சந்தை அமைப்பின் முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு ஒருவர் இதுபோன்ற செயல்களிலும் நிதி முறைகேடுகளிலும் ஈடுபடுகிறார் என்றால் அந்த பெருமையெல்லாம் நாட்டை ஆளும் பாஜக அரசுக்கே என்பதை சொல்லாமலும் இருக்க முடியுமோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.